தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஒரு ஸ்மார்ட் போன் இப்போ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறி இருக்குன்றது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப், கம்மி விலையில நீங்க வாங்கினே கூட அவ்வளோ பவர் இருக்கக்கூடிய சிப்பை வச்சு தராங்க. 10,000, 20,000, 30,000 எந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஸ்மார்ட் போனாவே யூஸ் பண்றதுக்கு இவ்வளோ சக்தி தேவையா? அதே ஸ்மார்ட் போனை நம்ம ஒருவேளை கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சா, எஸ், நீங்க வாங்குறது ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும்தான். அந்த ஸ்மார்ட் போனை நீங்க போனாவும் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு புதுவிதமான டெக்னாலஜி தான். புதுசுன்றதை விட இப்போ நல்ல இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிவி, எஸ், இது ஒரு டிவி தான். ஒரு ஸ்மார்ட் போன் மூலமா ரன் ஆகக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரா இருக்கு. நீங்க இதுல கேம் விளையாடலாம், பப்ஜி விளையாடலாம், இல்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம், பிபிடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரே சமயத்துல எவ்வளவு வேலைகள் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, படம் பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். பிகாஸ் இதுதான் நமக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கும்போது வெறும் ஸ்மார்ட் போனை மட்டும் வாங்காம அந்த ஸ்மார்ட் போனை நம்ம டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராகவும் இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல. பிகாஸ் அதுதான் ஃபியூச்சர். நம்ம எல்லாமே தூக்கிட்டு போக முடியாது. எங்க போனாலும் ஒரு டிவி இருக்கா, ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கா, கனெக்ட் பண்ண ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண உங்களுடைய ப்ராஜெக்டை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். ஸ்மார்ட் போனை சேஃபாக எடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை தான் சாம்சங் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் டெக்ஸ் அப்படின்ற பேர்ல. முதல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். சாம்சங் டெக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா முன்ன அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு வயர் மூலமா உங்க கம்ப்யூட்டரையோ இல்ல உங்க கிட்ட இருக்கக்கூடிய டிவியோ ஒரு வயர் மூலமா உங்க ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஓஎஸ்ஏ பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஓஎஸ் மாதிரி. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஓஎஸ் மாதிரி நீங்க கனெக்ட் பண்ண உடனே அதுவே ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் மாதிரி அந்த ஓஎஸ் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு யூஐ வந்துடும். இதுல நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது முன்ன கொண்டு வந்தது. இப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த Note 20 அல்ட்ராலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் டெக்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இப்போ நான் கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா போன் என் கையில இருக்கு, பின்னாடி நம்ம கிட்ட டிவி இருக்கு. இது டைரக்டா பாத்தீங்கன்னா வயர்லெஸ் மோட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே இந்த ஸ்மார்ட் டிவின்றது அதிகமா இருக்கு. அப்படியே இல்லாட்டியும் ஒரு பழைய டிவியா இருந்ததுன்னா ஃபயர் ஸ்டிக்கோ இல்ல கூகுளுடைய குரோம் காஸ்டோ இந்த மாதிரி குரோம் காஸ்ட் டிவைஸ் அந்த ஆப்ஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருந்து டைரக்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கம்ப்யூட்டராகவே உங்களுடைய டிவியை நீங்க மாற்ற முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளுங்க. ஸோ டிவியில் மீராகாஸ்ட் ஆப்ஷன் ஒருவேளை செட்டிங்ஸ்குள்ளே இருந்ததுன்னா அதில், இல்லாட்டி தனி ஆப்பாக இருந்ததுன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மீராகாஸ்ட் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் Note 20 அல்ட்ராவில் நோட்டிஃபிகேஷன் ஏரியாலே பார்த்தீங்கன்னா சின்னதாக டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும். எந்த டிவி இப்போ எனேபிளில் இருக்கோ மீராகாஸ்டோடைய ஆப்ஷன் அது இங்கே ஷோ ஆகும். ப்ளூடூத்தில் நம்ம ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிடெக்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த டிவி சாம்சங் டெக்ஸ் மோடுக்கு மாறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பிசி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்ககிட்ட மவுஸ் இருந்தது, ப்ளூடூத் மவுஸ் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கர்சரை மூவ் பண்ணிக்கலாம். இல்லை கீபோர்டும் ப்ளூடூத் கீபோர்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் Note 20 அல்ட்ரா இருக்கு இல்லையா, அதுலேயே ட்ராக் பேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே போகணும், என்ன ஏது கிளிக் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் விண்டோ பார்க்கறதுக்கு ஒரு டெக்ஸ் மோட் சூப்பராக இருக்குல்ல. ஸோ கீழே தேவையான சின்ன சின்ன ஐக்கான் எல்லாமே அந்த விண்டோஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ், நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ எல்லாமே இங்கேயே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வருது, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துக்கு உண்டான ஆப்ஷனும் இங்கேயே இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு பிசியை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக இங்கே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஸ், எல்லா ஃபைல்ஸ் மொத்தமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனே தான் இங்கே மேலே இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இங்கே காமிக்கும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் நீங்கள் பப்ஜி விளையாடுறதா இருந்தாலும் உங்களுடைய கேமும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதிலே கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆப் ஃபஸ்ட்டு சின்னதாக வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் போயிடலாம். இல்லை நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ட்விட்டரில் நான் ஒரு ட்வீட் பண்ணணும் அப்படின்னா நான் மொபைலில் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த டெக்ஸ்ட் மோடில் இருக்கும்போது நான் டேரெக்டாக அந்த டிவிலேயே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டை நான் ட்விட்டரில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ட்வீட்டை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா ட்விட்டரில் இந்த ட்வீட் கிட்ட போயிட்டு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆப்புமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விண்டோவாக இருந்தாலும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மாற்றி மாற்றி வந்து வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஸையும் நீங்கள் ஒரே டைமில் ஸ்க்ரீனில் வந்து நம்ம விண்டோஸில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். நீங்கள் ப்ரௌசர் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரையும் யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளஜ்டு டெஸ்க்டாப் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்க்டாப் சைட்டே வந்து வரும். டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறது இல்லை பிபிடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, பிபிடியில் வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுன்றது போல் எல்லா விஷயங்களும் அங்கே சூப்பராக ஒர்க் ஆகும். இதில் வாய்ஸ் நேவிகேஷனும் ஒர்க் ஆகுதுங்க. நீங்கள் யூடியூப்லேயே இருக்கட்டும் இல்லை ப்ரௌசரில் போயிட்டு கூட ஏதாச்சும் வந்து நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து டேரெக்டாக வந்து ஸ்பீச் கொடுக்க முடியும். அதை சர்ச் பண்ணி அழகாக வந்து வந்துடுது. ப்ளஸ் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மோடில் நம்மளுடைய ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வேறு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே உங்களுடைய மெமரியில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் விட்ட ஒர்க்கை வந்து திரும்ப அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நீங்கள் வீடியோ எங்கேயாச்சும் ப்ளே ஆகும்போது அந்த ப்ளே ஆகக்கூடிய வீடியோலேருந்து நோட்ஸ் எடுக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் சைட் பை சைடு வச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் எடுக்கணும்னா நீங்கள் அதையும் இந்த எஸ் பென்னை யூஸ் பண்ணி உங்களுடைய நோட்லேயே வந்து அழகாக வந்து நோட்ஸ் எடுக்க முடியும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த சாம்சங் டெக்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் புது டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது டிவிக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒருவேளை உங்ககிட்ட விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லிங்க் டு விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை மொத்தமாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் அப்படியே அழகாக வந்து அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோஸ் பார்க்குறது, கேலரிஸ் பார்க்குறது, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது, மெசேஜஸ் செக் பண்ணுறது, இல்லை உங்கள் ஃபோனை நீங்கள் அழகாக வந்து அந்த இடத்துல ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரியே வந்துடும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் ஃபோனை நீங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஸுமே அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் பண்றது கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். அது உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்கும் பட்சத்தில் பக்காவா வந்திருக்கும். ஒரு டைம் ஃபோன் எடுத்து பார்க்கணும், ரிப்ளை பண்ணணும், மெசேஜ் அனுப்பணும் இல்லை கால் பண்ணணுன்ற மாதிரி அவசியமே வந்து கிடையாது. இதுக்கு லிங்க் டு விண்டோஸ் அப்படின்ற ஃபீச்சர் விண்டோஸ் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சாம்சங்கும் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரே சமயத்தில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலே போதும், உங்க ஃபோனும் சரி உங்க வேலையும் சரி ரெண்டுமே லிங்க் ஆயிடும். இது லிங்க் டு விண்டோஸ். அண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு டிவி இருக்கு, பட் ஸ்மார்ட் போனை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி நாளைக்கு எல்லா ஸ்மார்ட் போன்லையும் கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபீச்சரை பத்தி? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன ஏதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெக்னாலஜியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ் பட டெக்னாலஜி. ஒருவேளை நீங்கள் இந்த கேலக்ஸி நோட் 20 அல்ட்ராவோ இல்லை நோட் 20 வாங்குறதா இருந்தீங்கன்னா இப்போ செம சூப்பரான ஆஃபர் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸிங் கிடைக்கும். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.